உணவை எப்படி சாப்பிட்ணும், ஏன் காக்காக்கு சாப்பிட வைக்கிறோம், ஏன் படையல் போடுறோம், எதற்காக, எப்படி சாப்பிட்டால் இதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். முதல்ல வந்து ஏன் படையல் போடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார். அவரோட சிஷ்யன் வந்து அவர் பூஜை செய்யும்போது அந்த படையல் வந்து நிறைய பழங்கள்லாம் வச்சு இறைவனை துதிச்சிட்டு அப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது அந்த சிஷ்யன் கேட்குறாரு அந்த ரிஷி கிட்ட, சாமி தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க, எதுக்கு அதுக்கு படையலாக போட்டு நம்ம சாப்பிட்றோம்? அதே போல் எந்த சாமியும் வந்து படையலில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றது கிடையாது, அப்போ அதை அவங்களுக்கு கொடுக்காம நேரடியாக நம்மளே சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனித இனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, இதோட மருத்துவ குணம் என்னங்கிறது நமக்கு சொல்லிக் கொடுத்த இறைவன், அந்த உணவாக நமக்கு இன்றைக்கு படி அளந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன், அவருக்கு நம்ம கொடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இத்தனையும் எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் படையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வச்சுருக்கோம்.